இயேசுவின் திருஹிருதய வணக்க மாதம் 18ஆம் தேதி. இயேசுவின் திருஹிருதயம் கிறிஸ்துவினிடத்தில் விளங்க வேண்டிய திடத்துக்கு மாதிரிகை. இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்த குணமுமுள்ள இயேசுவை இறைவனுடைய செம்மறி என்று புனித திருமுழுக்கு யோவானை அழைக்கிறார். ஆனால் விவிலியத்தின் வேறொரிடத்தில் அவரை யூதாவின் சிங்கம் என்று சொல்லியிருக்கிறதை வாசிக்கிறோம். பிதாவினால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அலுவலை எவ்வளவு விடாமுயற்சியோடும் தைரியத்தோடும் நிறைவேற்றினார் என்று நமக்கு தெரியும். தமது விரோதிகளால் விளைந்த இடையூறுகளின் நடுவில் தமது பிதாவின் புகழ்ச்சியையும் அன்பையும் தமது ஆத்ம மீட்பையுமே முன்னிட்டு உழைத்து பாடுபட்டு மரித்து இறைப்பணியில் பிரமாணிக்கமாயிருந்தார். அருட்சாதனங்கள் வழியாய், விசேஷமாய் உறுதி பூசுதல் வழியாய் இயேசுவின் திருஹிருதயமானது ஞான தைரியத்தை தமது ஆத்மத்தில் ஏற்படுத்தி உலகம், பசாசு, சரீரம் என்கிற 3 எதிரிகளோடு நாம் எதிர்த்து போராடவும், நம்முடைய ஆசை பற்றுதல்களை ஜெயித்து கிறிஸ்தவனுக்குரிய புண்ணியங்களை கடைபிடித்து நமது ஆத்மத்தையும் இன்னும் அநேகருடைய ஆத்மங்களையும் மீட்கவும் பண்ணுகிறது. சிம்சோனிடத்தில் விளங்கின உடல் பலம் கிறிஸ்தவர்களுடைய ஞான திடனுக்கு சாயலாய் இருக்கிறது. கடவுள் மனிதனுக்கு மிக அதிகமான வலுவை கொடுத்ததாக விவிலியத்தில் வாசிக்கிறோம். இவர் சிங்கங்களை கொன்றதாகவும் பகைவர்கள் தன் கை கால்களை கட்ட பயன்படுத்திய பெரிய வடங்களை நூலை போல் அறுத்தி எறிந்ததாகவும் உபயோகமில்லாத சாதனங்களால் தன் விரோதிகள் அநேகரை கொன்றதாகவும் தேவாலயத்தின் பலமான பெரும் தூண்களை அசைத்து பிடுங்கினால் அந்த கட்டிடம் கீழே விழுந்து விரோதி மாண்டு போனதாகவும் நாம் அறிகிறோம். இதே விதமாய் நாம் நமது ஆத்ம விரோதிகளை வென்று பசாசின் தந்திர சோதனைகளையும் உலக துர்மாதிரிகைகளையும் திருச்சபை விரோதிகளின் தொந்தரவுகளையும் எதிர்த்து நின்று ஜெயித்து வேத சாட்சிகள் புனிதர்களுடைய மாதிரிகைகளை தாராள குணத்தோடு பின்பற்ற இயேசுவின் திருஹிருதய அருட்கொடைக்கு நம்மை ஏற்றவர்களாக செய்யும். புதுநன்மை வாங்கின அந்த பாக்கியமான நாளிலே நமது திருமுழுக்கு வார்த்தை பாட்டை புதுப்பித்து உறுதிப்படுத்தினோம். உலகம் பசாசை விட்டுவிடுவோம் என்று யாவரும் அறிய வார்த்தைப்பாடு கொடுத்தோம். கிறிஸ்தவர்கள் எல்லோரும் இந்த வார்த்தை பாட்டின்படி உலகத்தை துறந்து துறவர அந்தஸ்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் சகலரும் உலகம் படிப்பிக்கிற தப்பான போதகங்களையும் தீய அலுவல்களையும் விலக்கி தங்கள் ஆசாபாசங்களை ஜெயித்து தங்களுடையவும் தங்கள் குடும்பத்தாருடையவும் ஆத்ம மீட்பை தேடி கிறிஸ்தவனுக்குரிய கடமைகளை எல்லாம் நிறைவேற்றி திவ்ய மாதிரிகையாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வாழ்வையும் புண்ணியங்களையும் தங்களிடத்தில் பிறப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். இந்த கடமையை நிறைவேற்ற புனிதர்கள் கையாண்ட வழிகளை நாமும் பின்பற்றினாலொழிய மற்றபடி நம்மால் இயலாது. அந்த வழிகளவை: முதலாவது ஜெபம். ஜெபத்தால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஜெபமானது நமது ஆத்மத்தை மேலே எழுப்பி சகல கொடைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றாகிய இயேசுவின் திருஹிருதயத்தோடு நம்மை ஐக்கியப்படுத்துகிறது. இந்த புனித நீரால் நாம் தேறுதலடைந்து இறைப்பணியில் உத்தமர்களாய் தாராள குணத்தோடு நடந்து சாத்தானுடைய தந்திர சோதனைகளை எல்லாம் வென்று ஜெயம் கொள்வோம். சோதனை வேளையில் நமது ஆத்மத்தை இயேசுவின் திருஹிருதயத்தின் பக்கமாய் எழுப்பி அப்போஸ்தலரோடு சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரை காப்பாற்றும், சாகப்போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் என்றும், அல்லது ஓலோ பர்னஸ் அவனுடைய தலையை வெட்டு முன் யூதித்தா என்பவன் அவனுடைய படுக்கையை அணுகி அவனுடைய தலைமுடியை பிடித்து கொண்டு, இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவரே, எனக்கு இன்று வலிமை அளித்தருளும் என்று கேட்பது போல் நாமும் கேட்போமாக. இரண்டாவது, அடிக்கடி தேவ நற்கருணை உட்கொள்ளுதல். உணவானது எப்படி உடலின் உயிரை காப்பாற்றுகின்றது, கடைசி யுத்தத்தில் ஆத்துமத்திற்கு திடன் உண்டாகும்படியாக சாகப்போகிற கிறிஸ்தவர்களுக்கு தேவ நற்கருணை கொடுக்க திருச்சபையானது படிப்பிக்கிறது. திருச்சபையின் துவக்கத்தில் கிறிஸ்தவர்கள் நாள்தோறும் தேவ நற்கருணை வாங்குவது வழக்கம். அதனால் ஞான சுறுசுறுப்பும் உத்தமதனமுள்ள வாழ்வு வாழ்ந்தார்கள். தேவ கலாபனை காலத்தில் வேத சாட்சிகள் அடைப்பட்டிருந்த சிறை கூடத்திற்கு இரகசியமாய் தேவ நற்கருணை கொண்டு போய் கொடுக்கப்படும். புனிதர்கள் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாலும் இரத்தத்தாலும் உறுதியடைந்து தங்கள் உறவினர்களுடைய கண்ணீரையும் கொடுங்கோலருடைய கொடுமையையும் கவனியாமல் புனிதர்கள் முடிபெறும் இடத்துக்கு மகிழ்ச்சியாக சென்றனர். இக்காலத்தில் குருக்களும் வேத போதகர்களும் அருட்சகோதரிகளும் தங்கள் சுய நாட்டையும் உறவினர்களையும் விட்டு அயல் நாட்டுக்கு போய் ஆத்ம மீட்புக்காக உழைக்கிறதை காண்கிறோம். இன்னும் கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஞான சுறுசுறுப்பும்
ஆத்தும மீட்பில் ஆவலும் உள்ள பலர் தங்கள் சகோதரர்களுடைய ஆத்தும மீட்புக்காக புண்ணிய பயிற்சியிலும் வாழ்நாளை நற்செயல்களிலும் செலவழிக்கிறார்கள். மனிதர்களும் வானதூதர்களும் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் இவ்வளவு ஞான தைரியத்தை காண்பிக்கிறதற்கு காரணம் தங்கள் ஆத்துமத்தில் அவர்கள் உட்கொள்ளும் தேவ நற்கரணையும் உள்ள இயேசுவின் திரு இருதயமும் தான். இயேசு கிறிஸ்துவை ஆத்துமங்களில் விதை, வெற்றியை அறுப்பாய் என்ற ஒரு மேதக ஆயருடைய வாக்கியம் இதற்கு சரியாய் ஒத்திருக்கும். ஆதலால் சுறுசுறுப்பும் ஞான ஆவலும் உள்ள கிறிஸ்தவர்களாய் நடக்க ஆசையாய் இருந்தால் தக்க ஆயத்தத்தோடும் பக்தியோடும் அடிக்கடி தேவ நற்கருணை உட்கொள்ளுங்கள். ஆதலால் சகல மனிதர்களுக்கும் தாய் தகப்பன் சகோதரன் சகோதரிகள் ஆண் பெண் அனைவரும் கிறிஸ்தவர்களுடைய திடனுக்கும் தேவ அன்புக்கும் ஊற்றாகிய தேவ நற்கருணையை அடிக்கடி அண்டி போக வேண்டும். இயேசு சபை குருவானவராகிய லெலு என்பவர் இயேசுவின் திரு இருதயத்தின் பேரில் வெகு பக்தியுள்ளவராயிருந்தார். முதிர்ந்த வயதினாலும் நோயின் கஷ்டத்தாலும் தளர்ந்து போனதால் கையில் கோலூன்றி நடப்பார். ஒரு நாள் தம் முன்னால் நடந்து சென்ற ஒரு வாலிப துறவியை நோக்கி, சகோதரரே, இந்த கோலை பாரும், நான் நடக்க இது உதவி செய்கிறது. நாம் மோட்சத்துக்கு போக நமக்கு உதவி செய்ய ஓர் கோல் அவசியம். இயேசுவின் திரு இருதயமே அந்த கோல். அத்திரு இருதயத்தின் பேரில் சாய்ந்து அதோடு ஒன்றித்திருப்போமாக. அதன் அருட்கொடையின் உதவியால் நம்முடைய ஆத்துமத்தையும் நமது சகோதரர்களின் ஆத்துமங்களையும் மீட்போம் என்பது நிச்சயம். ஆர்ஸ் பட்டணத்து பரிசுத்த குருவாகிய புனித வியானி என்னும் கூரே தார்ஸ் என்பவர், இயேசுவே, எவ்வளவு அன்பு நிறைந்த இருதயத்தை நீர் எங்களுக்கு காட்டுகிறீர். சகலரும் இந்த திரு இருதயத்தில் உட்சென்று என்றென்றைக்கும் அங்கே வாழ்வோமாக என்று மிக உருக்கமான அன்போடு சொல்வது வழக்கம். இவ்வுலகத்தில் இயேசுவின் திரு இருதயத்தை அன்பு செய்யாமல் வேறதை அன்பு செய்வோம்? இவ்வளவு நன்மையும் அன்புக்குரியதுமான திரு இருதயத்தை அன்பு செய்யாமல் இருப்பது எப்படி? சிந்தனை. நாம் நிர்பாக்கியத்தின் பாதாளத்தில் இருப்பதாக அறிந்தால் இரக்கத்தால் வழிந்தோடுகிற ஆராதனைக்குரிய இருதயத்தினிடமாய் ஆறுதலை தேடுவோமாக. பயத்தின் பாதாளத்தில் நாம் இருப்பதை கண்டால் நம்பிக்கையோடு திரு இருதயத்தை அண்டி போவோமாக. அங்கே பயமானது அன்பினால் வெல்லப்படும். யாதொன்றும் உன்னை கலங்க செய்யாதிருக்கட்டும். உன் குற்றங்களை பற்றி முதலாய் நீ உன் மன அமைதியை இழந்து போகக்கூடாது. உன் குற்றங்களின் நிமித்தம் உன்னை தாழ்த்திக்கொள். அமைதியோடு அக்குற்றங்களை திருத்திக்கொள். அவதைரியப்படாதே. சிலுவையை அனுபவிக்க இவ்வுலக வாழ்வும் மகிழ்ச்சியும் அனுபவிக்க மறு உலக வாழ்வும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெபம். இயேசுவின் இனிய திரு இருதயமே, நான் உம்மை அதிகமாய் அன்பு செய்தருளும்.